ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு ஆகச்சிறந்த கலை என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த ஜோதிடத்தில் சொல்ல முடியாத ஒரு தகவல் இருக்கிறதா என்றால் என்னுடைய அனுபவத்தில் இல்லை என்பதே தாழ்மையான கருத்து. அதை உணர்ந்து அல்லது படித்து அதை அனுபவத்தில் கொண்டு வந்து அந்த அனுபவத்தால் கடந்து வந்த பாதையை உற்று நோக்கினோமானால் இந்த உலகத்தில் மனிதனால் சொல்ல முடியாதது அல்லது ஜோதிடத்தால் சொல்ல முடியாதது எதுவுமே இல்லை என்பதை உணர முடியாது. ஆனால் அதற்கான அனுபவம், அறிவும், நிதானமும் நம்மிடம் இருக்கிறதா என்பது மட்டுமே. அந்த அனுபவமும் அறிவும் நிதானமும் கிடைப்பதற்கு ஒரு தலைமுறை, அதாவது இந்த ஆயுள் பத்தாது என்பதுதான் நிதர்சனமான கசக்கும் உண்மை. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருக்கும் பொழுது நாம் ஒரு பலனை சொன்னோமானால் அந்த பலன் நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே அமைப்பில், அதே ராசியில், அதே சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் மற்றும் ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு மணித்துளிகளில் கடந்து வரும் பொழுது அந்த முதலில் சொன்ன பலன் நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை. காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அதற்கு அந்த சுக்கிரனுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களுடைய தொடர்பு, தான் வீட்டிருந்த ராசியினுடைய தன்மை முதல் இருந்த ஜாதகம் பின்னாடி அடுத்து வந்த ஜாதகம் ஒன்றாக இருக்கும் பட்சத்திலும் கூட தான் நின்ற நட்சத்திரத்தினுடைய கால், நட்சத்திரம் கொடுத்த கிரகத்தினுடைய தொடர்பு, அதற்கு 3-11 இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தொடர்பு, 5-11 இருக்கக்கூடிய 5-9 இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தொடர்பு என்று பார்க்கும் பொழுது நிறைய ஏற்ற இறக்கங்கள் வருகிறது. சரி, இப்படி ஒரு கிரகங்கள் நின்ற நிலைக்கும் அந்த நிற்பதற்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய தன்மைக்கும் கால் கொடுத்த நட்சத்திரத்தினுடைய கிரகத்திற்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு என்று பார்க்கும் பொழுது இதை எவ்வளவு படித்தாலும் ஓரிரு நாட்கள் இடைவெளி விட்டு திரும்ப பார்க்கும் பொழுது அத்தனையும் புதிதாக தெரிகிறது. படித்து கொண்டே இருப்போம், பயணித்து கொண்டே இருப்போம். என்னோடு வாருங்கள், என்னுடைய காணொளிகளை பின்பற்றி வாருங்கள். எக்கச்சக்கமான தகவல்கள் உங்களுக்கு காத்திருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று லக்னத்திலிருந்து 12 பாவங்களிலும், அதாவது முதல் பாதத்திலிருந்து 12ஆம் பாவங்கள் வரையிலும் சுக்கிரன் என்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது லக்னம் என்று சொல்லக்கூடிய முதல் பாகத்தில், அதாவது 1ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் காம இச்சை அதிகமாக இருக்கும், பெண் பித்தனாக இருப்பான். சினிமா, டிராமா, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், கலை உணர்வு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அலங்கார பிரியர்களாகவும் இருக்கிறார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். கண் அழகு உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். சிறு வயதிலேயே பெண் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். சிறு வயதிலேயே கண் பார்வை குறைந்து கண்ணாடி போடக்கூடிய நிலைமை உருவாகிறது. வாயு தொல்லை ஏற்படும். சுக்கிரன் சஞ்சீவி கிரகம் என்பதால் தீர்க்க ஆயுள் ஏற்படும். லக்கணம் ஒரு பாவர் கிரகம் வீடாகி அதில் சுக்கிரன் நின்று தீய கிரகத்தினுடைய சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டால் காமத்தினுடைய எல்லையற்ற ஆசையையும் வேகத்தையும் தூண்டி கட்டுப்பாடுகளை மீறி காமத்தில் ஈடுபாடு கொண்டு உடல் நலமும் பாதிக்கப்பட்டு பலமான பொருளாதாரத்திலேயும் நஷ்டத்தையும் சந்திப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். லக்கணத்தில் உள்ள சுக்கிரனோடு ராகு சேர்க்கை ஏற்பட்டால் விதவை பெண்ணுடன் தொடர்பு ஏற்படும். இதற்கு செவ்வாயினுடைய பார்வை ஏற்பட்டால் திருட்டு திருமணம் நடக்கும். லக்கணத்தில் உள்ள சுக்கிரனுடன் சூரியன், செவ்வாய் போன்ற பாவக்கரங்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ திருமண வாழ்வு கெட்டுவிடுவதை நடைமுறையில் பார்க்கிறோம். அதனால் பெற்றோர்கள் வேதனை அடைய நேரிடும். ஆக லக்கணத்தில் நிற்கும் சுக்கிரனுக்கு வேறு கிரக சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் அதையும் கணித்து எடை போடக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். சுக்கிரனுக்கு 8இல் ஏதாவது கிரகம் இருக்கிறதா, அது எப்படி சுக்கிரனை வழி நடத்துகிறது என்பதை சார்ந்த தகவலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும் பட்சத்தில் அவனுடைய மனைவி எந்த நிலையில் இருந்தாலும் அவளை வெறுத்து ஒதுக்குவதில்லை. அப்படி தப்பி தவறி ஒரு மனைவி பிரிந்து விட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ அந்த இடத்தை, அதாவது மனைவி ஸ்தானம் என்ற இடத்தை பூர்த்தி செய்வதற்காக
அவன் ரொம்ப வேகமாக செயல்பட்டு அடுத்தது ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்கிறான் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஆக தோஷங்கள் எத்தனை இருந்தாலும் நல்ல ஆயுள் பலம் உள்ள ஒரு பெண்ணை மட்டும் திருமணம் செய்தால் போதும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் சமன்படுத்தி கொண்டு அவளுக்காக வாழக்கூடிய பணிவான தன்மை அந்த ஜாதகனுக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மற்றும் இரண்டாவது இடமான தனம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நிற்கும் பொழுது தனலாபத்தை கொடுப்பான். நல்ல திறமையான கவர்ச்சிகரமான பேச்சையும் கொடுக்கிறான். பெரிய குடும்பம், நல்ல மனைவி, சொத்து சுகம் ஏற்படும். இத்துடன் பாவக்கரங்கள் சேர்க்கும் பட்சத்தில் தலைகணம் உள்ள மனைவியோ அல்லது சதா நோயாளியாக இருப்பவரையோ ஏற்படுத்தி விடுகிறது. சுக்கிரனோடு சூரியன் சேர்ந்து இருந்தால் காதல் தோல்வி ஏற்படுகிறது. திருமண தடை, பெண்களால் அபகீர்த்தி. 2இல் நிற்கும் சுக்கிரனோடு சனி நல்ல ஆதிபத்தியம் பெற்று சேர்க்கை பெற்றிருக்கும் பட்சத்தில் நல்ல லாபத்தை தருகிறார். சனி அந்த லக்னத்திற்கு கெடுதல் செய்பவராக இருக்கும் பட்சத்தில் தன சேர்க்கையில் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டால் அந்த தன சேர்க்கையை மீறி அவமானத்தையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பேச்சில் குதர்க்கம் ஏற்படும். தாமத திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் வீட்டில் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து நிற்கும் பட்சத்தில் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் ஏற்படும். குரு ஆதிபத்திய தோஷம் பெறாமல் இருப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் 2இல் நிற்கும் பொழுது அழகான கண்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சுக்கிரனோ சூரியனோ சந்திரனோ சேர்ந்தால் கண் நோய், கண் பார்வை மங்குதல், சில சமயங்களில் ஒரு கண்ணை இழந்துவிடக்கூடிய தன்மையை உருவாக்கிறது. இந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரனுடன் சேர்க்க பெறும் பொழுது காம இச்சையை தூண்டி பெண்களினுடைய உறவை அதிக நாடுபடி செய்வதால் திருமண வாழ்க்கை பாதிக்கிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் அந்த சுக்கிரனுக்கு நின்ற வீட்டுக்கு திரிகோணத்தினுடைய தன்மை அல்லது திரிகோணத்தினுடைய கிரகங்களினுடைய சேர்க்கை நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்கள் கண்கள் மிக மிக அழகாக இருக்கிறது, ரசிக்கும்படியாக இருக்கிறது. அந்த கண்களே அவர்கள் மற்றவர்களுக்கு காமத்தை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும் அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் புதன் இணைவது என்பது ஜாதகர் வியாபாரத்தில் அல்லது சொந்த தொழில் தைரியமாக இறங்கலாம், நல்ல லாபம் ஏற்படும். தீய கிரகத்தினுடைய பார்வை இருக்கக்கூடாது. 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் செவ்வாய் சேர்ந்து இருப்பது சிறப்பல்ல. எப்பொழுதுமே செவ்வாய்க்கு 2ஆம் இடம் சிறப்பல்ல. குடும்ப வாழ்க்கை தோஷமாகி விடுகிறது.